Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சாரிக்கு மேட்சான வெட்டிங் பேங்கிள்ஸ் வீட்டிலே எப்படி மேட்சாக செஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் முழுக்க ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் தான் பார்க்க போகிறோம். பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பேங்கிள்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கடையில் உங்களோட சைஸுக்கு என்ன பேங்கிள் வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். சில்க் த்ரெட்டு சாரிக்கு மேட்சாக, அப்புறம் நான் கொஞ்சம் மிரர் எடுத்திருக்கேன், குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், ஜர்தௌசி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ரவுண்டு குந்தன் ஸ்டோன்ஸு, பீட்ஸு, க்ளூ எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம பேங்கிள் செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ். இந்த பேங்கிள் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது ஒரு ஜிமிக்கி கம்பல் மாடல் இருக்கிற பேங்கிள். இது நான் செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பேங்கிளில் கொஞ்சம் லைட்டாக க்ளூ தடவிக்குங்க. எப்பயும் போல் தான் நம்ம த்ரெட்டு நான் 25 டைம்ஸ் சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துல க்ளூ தடவி த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து பேக்கில் வாங்க. அப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் த்ரெட் லாக் ஆகும். இங்கே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே திருப்பி ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த த்ரெட்டு ஏன்னா இழுத்து நம்ம சுற்றுறதுனால அது பிஞ்சிட்டு வந்தோம் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு மேலேயே நம்ம அதை த்ரெட்டு சுற்றிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல கரெக்டாக அது லாக் ஆகிடும். இப்போ நல்லா நான் லாக் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இப்போ நான் ஃபுல்லாக த்ரெட்டு லைட்டாக க்ளூ தடவி நான் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்து, இப்போ நம்ம ஃபுல்லாக பேங்கிளில் த்ரெட்டு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இடத்துல க்ளூ தடவி அதுக்கு மேலே ஒரு சின்ன மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 4 இடத்துல இந்த ஜிமிக்கி கம்பல் டிசைன் வரும் நமக்கு. அதே மாதிரி நீங்களும் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிரரை சுற்றி நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் பால் செயினும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பால் செயின் எடுத்து ஒட்டிடலாம். நிறைய க்ளூ தடவணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாகவே க்ளூ தடவினாவே போதும். இப்போ பால் செயின் அதில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த க்ளூ அந்த பால் செயினில் நல்லா பிடிச்சிக்கும். அப்போ நம்ம போடுறச்சும் நம்மளுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிமிக்கி கம்பலுக்கு அந்த க்ளூ ஜிமிக்கி கம்பல் மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம க்ளூ தடைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பால் செயின் எடுத்து அதே மாதிரி ஜிமிக்கி கம்பல் டிசைன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்டோனும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஒட்டுறச்ச கொஞ்சம் நல்லா இழுத்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா அது கிட்ட நெருக்கமாக இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு நீடலோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனு கீழே ஒரு ரவுண்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த குந்தன் ஸ்டோனுக்கு கீழே ஒரு கர்வ் சைஸில் நான் இப்போ பால் செயின் ஒட்டுறேன். பால் செயின் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதே பால் செயின் சைஸுக்கு ஒரு ஜர்தௌசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு கீழே அந்த ஜர்தௌசி நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இப்போ ஜிமிக்கி கம்பலில் நான் இந்த டிசைன் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் ஒட்டியிருக்கலாம். இப்போ நான் ஜர்தௌசி ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சாரியில் ஒரு ப்ளூ கலர் பார்டர் இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே ஜிமிக்கி கம்பல் டிசைனில் எப்படி இருந்தாலுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்கும். ஸோ நான் அந்த ப்ளூ கலரில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் அந்த ஸ்டிக்கு பதிலாக நான் ஒரு நைஃப் மாதிரி யூஸ் பண்ணுறேன். க்ளூ காயறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அப்போவே நம்ம பண்ணிடலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் 3 லீஃப் டிசைன் ஒட்ட போகிறேன். ப்ளூ கலர் லீஃப் டிசைன் ஒட்ட போகிறேன். ஒட்டி முடிச்சிட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒட்டணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாகவே ஒட்டிக்கோங்க. நம்ம ப்ளூ கலர் லீஃப் ஒட்டணும் பார்த்திங்களா, அதுக்கு கீழே அந்த சைஸுக்கு ஜர்தௌசி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜிமிக்கி கம்பல்னால் அந்த முத்து எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் பீட்ஸ் நான் இப்போ ஒட்ட போகிறேன். நீங்கள் பீட்ஸ் கிடைக்கலன்னா ஸ்டோன் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கு அந்த கம்பல் எஃபெக்ட் வரணும்னு சொல்லிவிட்டு நான் இது மாதிரி லாரியல்ஸில் பீட்ஸ் விற்கிது கலர் கலராக. நான் இப்போ இதில் ஒயிட் கலர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் லைனாக ஒட்டி எடுத்துக்கோங்க.
நான் இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ என்னோடய பேங்கிளுக்கு வந்து மொத்தம் 6 லாரியல்ஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கு மேலே வந்து நான் பால் செயின் ஒட்டிக்கிறேன். ஏன்னா வந்து லாரியல்ஸ் மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி முறுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் பால் செயின் வந்து அதுக்கு மேலே ஒட்டி நான் நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக அந்த 4 டிசைனுமே பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பேங்கிள் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஜிமிக்கி கம்பல் எஃபெக்ட் நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ அந்த கேப்புக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் நம்ம ஒட்ட போகிறோம். நான் இப்போ அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 4 குட்டி குட்டி ரவுண்ட் ஸ்டோன் எடுத்து 4 ஸ்டோன் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பேங்கிள் வந்து ஃபைனலாக இப்படி தான் வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. வீட்லேயே வந்து நம்ம நீட்டாக ஒரு வெட்டிங் பேங்கிள் செஞ்சுக்கலாம். நம்ம ஷாப்பில் போயிட்டு வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த பேங்கிளோட ரேட்டு 700 to 800 இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கம்மி ரேட்டு தான் இருக்குது. பாரிஸில் போயிட்டு நீங்கள் சீப் ரேட்டில் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். ஒரு மீட்டர் வந்து நம்மளுக்கு 20 ருபீஸ் தான் ஸ்டோன்ஸு. பால் செயின் வந்து ஒரு மீட்டர் 10 ருபீஸ் தான். அந்த லோரியல்ஸ் எல்லாமே 50 ருபீஸ் தான். நீங்கள் இது மாதிரி வாங்கிட்டிங்கனாவே ஒரு 3-4 பேங்கிள்ஸ் வந்து வீட்லேயே நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சாக செஞ்சு வச்சுக்கலாம். நான் இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன். நான் நடுவில் கோல்டு கலரில் வளையல் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.